மகன், வளர்த்த மகன், அல்லாஹ்வுடைய நண்பன், வளர்த்தவர் ஆசர் அல்லாஹ்வுடைய எதிரி. அதுவும் சாதாரண எதிரி அல்ல, சிலைகளை செய்து வியாபாரம் செய்யும் எதிரி. எப்படி பாப்பட தொழில், வளர்ப்பு தகப்பன்ற தொழிலே என்ன தெரியுமா? சிலை வியாபாரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனுக்கு செய்த பயான் அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்ற, யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. கேட்பதற்கு சக்தி இல்லாத, பார்ப்பதற்கு சக்தி இல்லாத, எந்த பிரயோசனத்தையும் தராத இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி இன்னி قد جاءني من العلم ما لم يأتك فاتبعني أهدك صراطا سويا. தகப்பனே, அருமை தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் தராத அறிவை எனக்கு தந்திருக்கிறான். நுபுவத்துடைய அறிவு, மார்க்க அறிவு. நான் சொல்வதை கேளுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், சிலைகளை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுகிறேன். 16 வயது வாலிபண்ட பயான். குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு தொழுகை இல்லை, குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஹராத்துல, குடும்பத்தில் எத்தனையோ பேர் பேசுறல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் போய் அவங்களுக்கு பயான் சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லுங்க. நரகம் போகாதீங்க, குடும்பத்தை சேர்ந்து நடங்க, நரகம் போகாதீங்க. எத்தனை பேர் சகோதரர்களே பயான் கேட்கலாம், பயான் பண்றதுதான் பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அழுது பயான், அவ்வளவு உருக்கமான பயான். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவன் ஷைத்தானை வணங்காதீர்கள். வாப்பா, என்ன வழிபடுங்க, எனக்கு வழிபடுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, உங்களுக்கு நேர்வழியை நான் காட்டுகிறேன். பயான கேட்டுட்டு இருந்து ஹாஜர் சொன்னாராம், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹீம். ஏ இப்ராஹீமே, என்னுடைய தெய்வங்களுக்கு நீ ஏசுறியா? எந்த கடவுள்களுக்கு நீ ஏசுறியா? லஇல்லம் தன்தஹி, உண்ட இந்த தஅவாவுடைய பணியை நீ நிப்பாட்டவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், புள்ள என்று பார்க்காம உன்னை கல்லால் அடிச்சு நான் கொல்லுவேன். வஹ்ஜுர்னி மலியா, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோட பேச்சுவார்த்தையும் இருக்கப்படாது, போவழி. யோசிச்சு பாருங்க, 16 வயசு பொடியன ஊட்ட விட்டு திரத்தி விட்டா எங்க போவான்? எங்க போவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, பெத்தவனா படைத்தவனா? பெத்தவனா படைத்தவனா? பெத்தவன் முக்கியம் அல்ல, படைத்தவன் தான் முக்கியம். பெத்தவனாண்டும் அது பிரச்சனை, வளர்த்து ஆளாக்கியவரா அல்லது படைத்தவனா?